ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியாக ஒன் பாட் குருமா பண்ணிடலாமாங்க. டபுள் பீன்ஸ் போட்டு ஒரு குக்கரை வச்சுக்கோங்க, எண்ணெயை விட்டுக்கோங்க, ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஏலக்காய், நல்லா கொஞ்சம் பொரிஞ்ச உடனே பெரிய சைஸ் 1 வெங்காயம் போட்டுண்டு ஒரே ஒரு வெங்காயம் சேர்த்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஜஸ்ட் வெங்காயம் தக்காளி இந்த பக்கம் வதக்கிறதுக்குள்ளே நம்ம என்னென்ன பொருள் அரைக்கணும் பார்க்கலாமா. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க, ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க, 4 பல்லு பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, பெரிய சைஸ் தக்காளி, நல்லா எல்லாமே பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து அரை மூடி தேங்காய், கொஞ்சம் முந்திரி பருப்பு. அடுத்து மசாலா பொருட்கள் பார்த்திங்கன்னா சோம்பு, பட்டை, கிராம்பு, மராட்டி மூட்டு சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த பக்கம் கொஞ்சம் மஞ்சள், தனியாத்தூள், மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கின உடனே நம்ம அரைச்ச பேஸ்ட் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு குருமாக்கு எந்த அளவு உங்களுக்கு திக்னஸ் வேணுமோ அந்தளவு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு 2-3 கொதி வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அடுத்து இந்த பக்கம் நான் ஊற வச்சுருந்த டபுள் பீன்ஸுங்க வேணுங்கிற அளவு அதில் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் இந்த குருமாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. பார்த்திங்களா, கொஞ்சம் கொதி வந்த உடனே நான் குக்கரை மூடி விசிலை போட்டேன். குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் போட்டு 1-3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா ப்ரெஷர் அடங்கினோடனே கொஞ்சம் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக டேஸ்டியான டபுள் பீன்ஸ் குருமா ரெடிங்க. இது சப்பாத்தி பூரிக்கெல்லாம் நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். கொஞ்சம் கொத்தமல்லியும் கடைசியாக நான் கொஞ்சோண்டு வெண்ணெய் போட்டு சேர்த்துட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் அன்றைக்கி புல்கா பண்ணியிருந்தேன். புல்காவுக்கு சைட் டிஷ்ஷாக நான் இது டபுள் பீன்ஸ் குருமா பண்ணியிருந்தேங்க. அதுக்கு கூட குக்கும்பர், ஆனியன் போட்டு சாலட் பண்ணியிருந்தேன். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.